இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ரோமோல திவ்யா இருக்காங்களே அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கல்தாமட்லயே ஆச்சு அந்த பதவியில இருந்து தூக்குறாங்களே அததான் பாத்தீங்கன்னா இந்த 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா. சோ இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்டிங்கான செக்மெண்ட் என்ன தெரியுமா? சபரி ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாருல, இந்த மாதிரி நீங்களா என்ன பண்ணீங்கன்னு கேட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்ல, அதுதான் பாத்தீங்கன்னா கிளியர் எக்ஸ்பிளனேஷன் எதனால அவங்கள வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படின்றது. சோ அந்த ப்ரோமோ கண்டென்ட் அவ்வளவுதாங்க. அவங்கள வந்து தூக்கிட்டாங்க, காரணம் அவங்க வந்து அதிகமா கோவப்படுறாங்க, இதெல்லாம் வந்து காரணம்னு வச்சுக்கோங்களேன். சோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இப்ப விஜய் பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காங்களே, சும்மா பாஞ்சி வேலை செய்யறாங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், பயங்கரமா வேலை செய்யறாங்க. அதாவது யாருமே ஒரு குறை கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க. நம்மளே பார்க்கும்போது என்னடா இது பார்வதியா, இது என்னடா தீயா வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன தோணும், கண்டிப்பா அடுத்த ஸ்டார் பார்வதி தான்டா கொடுக்கணும், கண்டிப்பா பார்வதி வந்து எப்படி சொல்றது கேப்டன் பதவியில போட்டியிட போறாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ தீயா வேலை செய்யறாங்க. விக்ரம் இருக்காருல்ல, அவர் தான் இப்ப மேனேஜர். அதாவது இப்ப இந்த திவ்யா இருந்தாங்களே, சோ அந்த பொசிஷன்ல இருந்து அவங்களை துரத்தி விட்டுட்டு இப்ப அந்த இடத்துல விக்ரம் தான் போட்டிருக்காங்க. சோ அப்படின்னும் போது விக்ரம் அந்த பதவியில வந்ததுக்கு அப்புறம் விக்ரமே பாத்தீங்கன்னா இது நம்ம விஜய் பார்வதியை பார்த்து மெய்சில் இருக்கிறாரு. என்ன பார்வதி இவ்வளோ பொலைட்டா பேசுறீங்க, இவ்வளோ வந்து எப்படி சொல்ல கத்தி பேசாம இவ்வளோ சாந்தமா பேசுறீங்க, உங்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க, இதே மாதிரி கீப் அப் பண்ணுங்க, நானே உங்களை பார்த்து கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலே பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிராக்கிள். ஆக்சுவலா அவங்க கிட்ட இன்னும் எவ்வளோ டேலண்ட் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, பார்வதியை பொறுத்த வரைக்கும் திவ்யா கணேஷ் இருக்காங்களே அவங்கள அந்த பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் தான் ஓட்டு வந்தது. ஒன்று பார்வதிக்கு வந்தது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷுக்கு அதிக ஓட்டு தான் வச்சுக்கோங்களேன். பார்வதிக்கு ஒரு 4 பேர் தான், எஃப்ஜே அப்புறம் பிரவீன், அதுக்கடுத்து அவங்க பேர் என்னது சாண்ட்ரா, இவங்கள மாதிரி 4 பேர் தான் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்வதி மேலே வந்து ஓட்டு கம்மி, ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து அந்த பொசிஷன்லேருந்து தூக்கிட்டாங்க. இருந்தாலும் இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திவ்யாவை தூக்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்க வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. அதே மாதிரி அந்த 4 ஓட்டு வந்ததுல அவங்க சொன்ன ரீசன் என்ன, அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் அசிஸ்டன்ட் மேனேஜர் பண்ணல. ஸோ அவங்க பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு, இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணாதனால தான் அது மேனேஜருக்கு அந்த பிரச்சனைலாம் போச்சு அப்படின்ற மாதிரி இந்த 4 ஓட்டு வந்து பார்வதியை சொன்னாங்களே. ஸோ பார்வதி என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, இப்போ மேனேஜரை மாற்றியாச்சு, இப்போ இது விக்கல் சீக்கிரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம பர்ஃபார்மன்ஸை போடலாம். போடுற போர்டில் பார்த்தீங்கன்னா மொத்த பேர் என்ன சொல்லணும், அப்ப மேனேஜர் தான் பிரச்சனை, அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பயங்கரமா வேலை செய்றாங்க. ஆக்சுவலா அதை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு, உண்மையிலேயே பார்வதிக்கு அந்த மற்ற டாஸ்க்ல இதே மாதிரி இன்வால்மெண்டா வேலை செஞ்சா என்னதான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு ஒரு ஈகோ கோஸ் இவ்வளவு வேலை செய்யறீங்களே, ஏன் நார்மலா நீங்க வேலை செய்ய மாட்டீங்க? ஆக்சுவலா இப்போ எப்படி சொல்றது, ஒருத்தவங்களை வந்து அதாவது இப்போ திவ்யா மேல ஒரு பழி ஊந்துச்சு, அவங்க தான் சரியா, ஆமா அவங்க சரியா பண்ணல, திவ்யா வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டாங்களா, எஸ் கோவப்பட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்தவங்க மேலேயே குறைய சொல்லிட்டு இருந்தாங்களா, எஸ் குறை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜரா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இல்லவே இல்லை. என்ன தெரிஞ்சு அவங்க கேப்டனாவுமே அந்த அளவுக்கு செயல்பட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு ஒஸ்டா ஒரு மேனேஜ் பண்ணா எப்படி அவங்க கேப்டனா இருக்க முடியும்? அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கேப்டன், அவங்க கேப்டன்ஷிப்பை சோதிக்கிற மாதிரி எதுவும் ஒன்றும் வரல. வந்தாலும் கேப்டனா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இருக்க முடியாது தோணுது. ஏன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க. எப்படி சொல்றது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல டக்குன்னு கோவப்படுறாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் வந்து எங்க இந்த மாதிரி ஒன்று சொன்னீங்களே, நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாஞ்சிக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் என்னதான் சொன்னாலுமே அதெல்லாம் ஒரு காரணம் இருந்தாலுமே அப்படி போகக்கூடாதுல. ஒரு மேனேஜரா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது பக்குவமா பேசணும்ல. சோ அவங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா அத்தனை பேர் குத்து கிட்டத்தட்ட அசிங்கப்படுத்தி அந்த பதவியை புடுங்கி துரத்தி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜரா ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல. அது எல்லாருக்குமே துஷார் முதற்கொண்டு கோவப்படுறதுக்கான காரணம் தான். எனிவேஸ் இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துட்டாங்களா. சோ இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன பண்றாங்க, நல்ல பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் துஷார் இருக்கால, அவன் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து விக்கல் சீக்கிரம் கிட்ட வைக்கிறான். இந்த மாதிரி எனக்கு ஒரு புகார் இருக்கு அப்படின்னு. விக்கல்ஸ் என்ன போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லுப்பா, அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லு, அவங்க மேல தான் புகாரு அப்படின்ற மாதிரி துஷார் வந்து சொன்னா. ஸோ அப்போ சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, நான் பெருகிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பெருக்கிறத பார்க்குறாங்க, குனிஞ்சு ஒரு பொசிஷனில் பெருகிட்டு இருக்கேன், அவங்க பாட்டுன்னு நடந்து போகிறாங்க வராங்க, இது என்ன இது, இந்த மாதிரிலாம் பண்ணால் சரியில்லை, அவங்களுக்குலாம் கொஞ்சமாக இது இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷனில் பண்ணி காமிக்கிறான். அவன் சொல்கிறான், எனக்கு வந்து வந்துருச்சு, அவ்வளோ வெறி ஆகிடுச்சு, டென்ஷன் ஆகிடுச்சு, நான் கத்தலை, கெஸ்ட் இருந்ததுனால நான் கத்தாமல் வந்தேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் கத்திடுவேன் அப்படின்னு நம்ம சொன்னால் எனக்கு அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது. துஷார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரான். அந்த ஷெல்லுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒழிஞ்சிக்கிட்டே இருந்தால, அரோரா பக்கத்துலேயே கையை பிடிச்சிட்டே இருந்தால, அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியே வரானோ அப்படின்ற மாதிரி தோணுது. கோவப்படணும் ஆக்சுவலா, அந்த எப்படி சொல்ல சண்டைக்கு போற மாதிரி கோவப்படாம இந்த மாதிரி அவனுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்து பேசி தான் ஆகணும். பேசினா தான் வெளியே தெரிவாங்க. வியானாலாம் ஒரு ஆளா, வியானா பேசி வெளியே தெரியலையா, வெளியில ஒரு டீமை செட் பண்ணிட்டு இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா எப்படி சொல்ல சின்ன சின்ன பிரச்சனைலாம் எடுத்து அது ஒரு டாபிக்கா மாற்றி பேசுறாங்கல்ல. பேச தான் துஷார் இங்க எல்லாம் தெரிவாங்க. எனக்கு தெரிஞ்சு துஷார் இதே மாதிரி பேசினானா இந்த வாரம் வெளியே போக மாட்டான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவனுக்கு நடக்கிறது ஒரு பிரச்சனை, அங்க பார்வதி பண்ணது ஒரு பிரச்சனை, திவ்யா பண்ணது ஒரு பிரச்சனை, அது வந்து தப்பு. ஸோ அந்த தப்பை அவன் கரெக்டாக அட்ரஸ் பண்ணி
பண்ணி கேட்கணும், அதை கேட்டு அது பிரச்சனையான கூட தப்பு இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் வயலன்ஸில் போகாத மாதிரி பண்ணானா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறானா. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து எப்படி சொல்கிறது, அடிக்கடி வேலை கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது, பிரச்சனை அந்த மாதிரி சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா ஆல்ரெடி பார்வதிக்கும் அவங்களுக்கும் ஆகாதில்ல. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்குள்ள அந்த இது போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா துஷாருக்கும் பார்வதிக்குமே ஆகாது. ஸோ அந்த இது இன்னும் போயிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா பார்வதி சூப்பராக வேலை செய்கிறாங்க. ஆக்சுவலாக நான் பார்க்கவே இல்லைங்க, இவ்வளோ நாள் பிக் பாஸ் வீட்டில் 31 நாளில் பார்வதி இன்னைக்கு தாங்க வேலை செய்கிறாங்க. அது நீங்கள் லைவை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓடுறாங்க, ஓடியாராங்க. அங்கே பார்வதி இல்லைன்னா அவ்வளோதான்டா, அந்த ஹோட்டலே மூடுவாங்கடா அப்படின்ற லெவலுக்கு வேலை செய்கிறாங்க. எனக்கு பார்க்க சொல்ல ஒரு பக்கம் என்னடா இது இப்படி வேலை செய்கிறாங்க, தீயா இருக்குது அப்படின்ற. அப்புறம் தான் மேட்ரு கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் இது ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த டாஸ்க்லாம் எல்லாம் முடிஞ்சதில்ல. அதாவது திவ்யாவை அடிச்சு தோற்றினாங்களே. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது என்னென்னா திவ்யாவை அசிங்கப்படுத்தி தோற்றதுனால பார்வதி என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸை காமிக்கணும், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் மீறி எதுவுமே போகக்கூடாது அப்படின்றதுனால ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவங்க இருக்காங்க. விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்காரு. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்வதி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த மேனேஜிங் மட்டும் அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விக்ரம்லாம் ஹேண்டில் பண்ணுவாருங்க, அந்த மேனேஜர் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவார். இன்கேஸ் பார்வதி ஏதாவது ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னா அப்போ விக்ரம் அதை டேக்கிள் பண்ணுறாரா அப்படின்றது தான் விக்ரம் இருக்க சவால். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை என்னன்னா பார்வதிக்கும் சரி திவ்யாவுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஆவலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்வதிக்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனை வருது. அதுமாதிரி பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு கேட்க முடியல, கேட்டால் அங்கே ஒரு பிரச்சனை வருது. ஸோ ரெண்டு பேருக்குமே அது பிரச்சனை இருந்ததுனால ஈகோ முட்டிக்கிட்டு இருந்ததுனால அவங்க வந்து இவங்க கிட்ட வேலை சொல்ல முடியல, இவங்க வந்து அவங்ககிட்ட போய் குறை சொல்ல முடியல. ஸோ அப்படின்றதுனால அது ஒரு மாதிரி பிரச்சனையாக தான் போயிட்டு இருந்தது. அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யாவுக்கு ஒரு பக்கம் கோவம் ஒரு பக்கம் பிரச்சனைனாலும் இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆல்ரெடி ஒரு பர்சனல் பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கேமில் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த இடத்துல அவங்க ஒவ்வொருத்தராக சொல்லும் போது திவ்யா வரை ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரி நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க திவ்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் நீங்கள் கோவப்பட்டது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் உள்ளே வந்த பிறகு எவ்வளோ பேசுனீங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கேட்டாங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து இவங்க தான் சொன்னாங்க ஒருத்தவங்க பேசும்போது நடுவில் பேசக்கூடாது, இந்த மாதிரி கத்தி பேசக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது சொன்னாங்க, டெக்கோரம் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க, டெக்கோரம் திவ்யா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு டீசெண்டாக பேசணும், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. பேசிட்டு கடைசியாக அவங்களே அதை ஃபாலோ பண்ணாமல் இப்படி வந்து ஒரு மாதிரி அங்கே எல்லாம் சொல்லும் போது அவங்களால அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வாயை விட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே ஃபாலோ பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மேனேஜர் பதவியிலேருந்து எடுத்தாங்களே அதுவே உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடின்னு அடித்து ஒரு பக்கம் மழை பெஞ்சு ஓஞ்சா மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ங்க, அவங்களால ஒரு பக்கம் மேனேஜும் பண்ண முடியல, கரெக்டாக பிளானிங்கும் போட மாட்டாங்க, இது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு பிளானிங்கும் போடுறது இல்லை. இன்னொரு சைடில் பார்வதின்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்களால ஹேண்டிலும் பண்ண முடியல. என்னடா இது சும்மா எதை சொன்னாலும் ஒரு பக்கம் நோண்டுது, பேச போனால் பேச விட மாட்டுது அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களால சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வெளியே போனது அவங்களுக்கு தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த இடத்த பார்வதி சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்கும்போது சார் பாருங்க சார் திவ்யா இருக்கும் போது என்னால் கரெக்டாக வேலை செய்ய முடியல, ஏன்னா அவங்க மேலே தப்பு இருந்தது, அவங்க போனதுக்கப்புறம் பாருங்க நான் எப்படி வேலை செஞ்சிருக்கேன். ஸோ எல்லாருமே இவ்வளோ ஸ்டார் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன். இன்னொன்று எனக்கு ஸ்டாரே வேணாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் என்னோட உழைப்பை மட்டும் கொடுக்குறேன், எனக்கு ஸ்டார்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாரே தியாகம் பண்ணி அவங்க சொல்கிறாங்க அடிக்கடி. எனக்கு ஸ்டாருக்குலாம் நான் வேலை செய்யல, எனக்கு உழைப்பை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பார்வதியா இது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கோசம் காலெல்லாம் ஊந்தியமா நீயாமா இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் பர்சனலாக தோணுது. ஸோ உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இந்த இப்போ அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எல்லா டாஸ்க்லையும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி, அதாவது ஒரு ஈகோக்காக இந்த மாதிரி விளையாடாமல் ஒரு டாஸ்க்ல எல்லாத்தையும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி விளையாண்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. கொஞ்சமாக வன்மத்தையும் குறைச்சாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவள் தாங்க திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல இருந்து அந்த மேனேஜர் பல்ல அடிச்சு துரத்துனாங்களே, அசிங்கப்படுத்தி அடிச்சு துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.